சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள கடைகளில் சோதனைக்கு சென்ற ஜிஎஸ்டி அதிகாரிகளை போலி அதிகாரிகள் என நினைத்து வியாபாரிகள் சிறைப்பிடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அடையாள அட்டை இல்லாமல் ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகளுக்கு வியாபாரிகளால் நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? கடைகளில் ஆய்வு செய்ய சென்ற ஜிஎஸ்டி அதிகாரிகள் போலி ஆபீசர்ஸ் என்று நினைத்து சிறைபிடித்த வியாபாரிகள். சவுகார்பேட்டையில் நடந்தது என்ன? சென்னை சவுகார்பேட்டையின் பார்க் டவுன் பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்டீல் நிறுவனத்தில் 6 பேர் கொண்ட ஜிஎஸ்டி அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்து புறப்படும் போது சோதனைக்கு வந்தவர்கள் உண்மையான அதிகாரிகள் தானா என்று வியாபாரிகளுக்கு சந்தேகம் எழுந்தது. இதனால் அடையாள அட்டையை காண்பிக்குமாறு கேட்டபோது ஜிஎஸ்டி அதிகாரிகளில் எஸ்பி, 2 ஆய்வாளர்கள் ஆகியோரிடம் மட்டும் அடையாள அட்டை இருக்க மீதமுள்ள 3 பேரிடம் அடையாள அட்டை இல்லாமல் போனது. இதனால் சோதனை நடத்தப்பட்ட கடைக்கு வெளியே நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் கூட்டினர். நேரமாக ஆக கேள்வி மேல் கேள்வி கேட்டு பதற்றம் கூட அது குறித்து தகவலறிந்து சென்ற பூக்கடை துணை ஆணையர் வியாபாரிகளிடம் சிக்கிய ஜிஎஸ்டி அதிகாரிகளை விடுவித்து யானைக்கவுனி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். காவல்துறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் காவல் நிலையம் முன்பு ஒன்று இதனையடுத்த வியாபாரிகளின் சங்க வழக்கறிஞர்கள் போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தவர்கள் உண்மையான ஜிஎஸ்டி அதிகாரிகள் தான் என்பதை உறுதிப்படுத்தி வியாபாரிகளை சமாதானம் செய்தனர். இதனால் சிறிது நேரத்தில் பதற்றம் தணிந்தது. சவுகார்பேட்டை வியாபாரிகளால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் அழுத்தத்திற்கு உள்ளான சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது.